ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரவிராஜ் டாக்ஸ். நான் உங்கள் ரவிராஜ். இன்னைக்கு நம்ம என்ன ஒரு பித்தலாட்டங்கள் பற்றி பார்க்க போகிறோம்னா, முகநூல் பித்தலாட்டங்கள். அதாவது முகநூலில் பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது இல்லைங்களா? அது நீங்களும் முகநூல் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போது புதுசாக ஒரு ஸ்கேம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. புதுசாக இல்லை, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு நடந்திருக்கலாம். பட் யாராவது வெளியில் சொல்லாமல் இருக்கீங்க போல இருக்கு. ஒரு பிரபலமான மனிதருக்கு நடந்த முகநூலில் நடந்த ஒரு பித்தலாட்டத்தை நான் உங்ககிட்ட எனக்கு சொல்ல போகிறேன். இது உண்மை சம்பவம் அடிப்படையில் இந்த பதிவு. முகநூலில் பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ்னு சொல்லுவாங்க இன்பாக்ஸில். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேம்ன்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஸ்பேமில் பார்த்தீங்கன்னா யார் மெசேஜ் பண்ணுவாங்கன்னா, நம்ம ஃபாலோ பண்ணாமல் நமக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணாத ஆளுங்க அனுப்புகிற மெசேஜ் தான் அந்த ஸ்பேமில் போயிட்டு சேவ் ஆகிடும். இதை இந்த செலிபிரிட்டி என்ன பண்ணுவாருன்னா, ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை போயிட்டு செக் பண்ணுவார். அதில் யாராவது நமக்கு சான்ஸ்க்காக கேட்டு அவரை அனுப்பியிருக்காங்களா, மெசேஜ் அனுப்பிட்டாங்களா பார்க்குறப்போ அதில் ஒரு மெசேஜ் வருது அவருக்கு. இட்டாலியிலேருந்து மெட்டாய் டோரு அப்படின்ற ஒரு ஃபேஸ்புக் கான்டாக்ட் நம்பர்லேருந்து அவருக்கு ஒரு மெசேஜ் வருது. ஹாய் ப்ரோ அப்படின்னு அனுப்புகிறாரு. இவர் நம்மளுங்க தான் வெள்ளைக்காரனை பார்த்தோன்னே அப்படியே போயிட்டு பேசுவோமே, நடிகர்களே அப்படி தானே. இப்போ நம்ம உள்ளூர்காரன் கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்க சொன்னால் பண்ண மாட்டாங்க. அதே ஜெர்மனி, இட்டாலி, சுவிட்சர்லாந்து எங்கேயாவது ஒரு சாங் எடுக்க போனாங்கன்னா அங்கே இருக்கிற வெள்ளைக்காரங்க ஃபோட்டோ எடுக்க வந்தால் கட்டி பிடிச்சின்னு ஃபோட்டோ எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் அவர் என்ன பண்ணிட்டாரு, வெள்ளைக்காரன் மெசேஜ் பண்ண உடனே வெள்ளைக்காரனே நமக்கு மெசேஜ் பண்ணுறான்னு சொல்லிட்டு போயிட்டு ஹாய் ப்ரோன்னு சொல்லியிருக்காரு. இவரும் இப்போ ஹாய் ப்ரோன்னு இருக்காரு. ஆனால் ஒரு திருத்தம், இந்த செலிபிரிட்டி அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. இவர் யார் மெசேஜ் அனுப்பிச்சாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். அது மற்றவங்களுக்கு தெரியும். ஓகேவா? அவரும் ஹாய் ப்ரோன்னு மெசேஜ் அனுப்புறாரு. இவரும் போயிட்டு ஹாய் ப்ரோ மெசேஜ் அனுப்புறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, நீங்கள் எந்த ஊருன்னு கேட்குறாரு. இவர் இந்தியானுன்றாரு. உடனே இவர் கேட்குறாரு, நீங்கள் எந்த கண்ட்ரின்றாரு. இவர் இட்டாலின்றாரு. உடனே அவருடைய பெருமைகளை இவர் பேச, இவருடைய பெருமைகளை அவர் பேசன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இனிமேல் தான் சப்ஜெக்டே ஸ்டார்ட் ஆக போகுது. அவர் என்ன பண்ணுறாரு, இந்தியாவில் இருக்கிற ஏழை மக்களுக்கு நாங்கள் அதை உதவி பண்ணலான்ட்டு இருக்கோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுடைய அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு பார்சல் ஒன்று அனுப்புகிறேன். அதில் இந்தியன் மணி வேல்யூவுக்கு 95 லட்சம் ரூபாய் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தேவை உள்ள காரு, வீடு, சொத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு மீதி உள்ளதை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏழை மக்களுக்கு பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புகிறாரு. என்ன பண்ணுறது, நம்மால் கொஞ்சம் யோசிக்கிறாரு, என்னடா இது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமான்னு சொல்லிட்டு. ஓகே, அவர் என்ன பண்ணுறாரு, சரி ரிப்ளை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஓகே ப்ரோ அப்படின்றாரு. நீங்கள் உங்கள் வீட்டு அட்ரஸ் அனுப்புங்கன்னு சொன்ன உடனே இவர் நம்மால் கொஞ்சம் உஷாராக என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஃபேக் அட்ரஸ் அனுப்புகிறாரு. உடனே அவர் அந்த அட்ரஸ்க்கு நான் ஒரு பார்சல் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்கன்றாரு. இவர் என்ன பண்ணுறாரு, நம்மால் ஒரு வாட்ஸ்அப் நம்பர், அதாவது பர்சனலாக யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று கொடுக்குறாரு. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அவர் மெசேஜ் பண்ணுறாரு, ஹாய் ஐ எம் மெட்டாரோ டூருவா, நான் ஒரு பேர் மெட்டாய் டோரு, மெட்டாய் டோரு அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணுறாரு. இவர் ஹாய் நான் ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு அனுப்புகிறாரு. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, விலை உயர்ந்த வாட்ச், அந்த வாட்சே ஒரு 2 லட்சம், அப்புறம் ட்ரெஸ்ஸு, ஷூ, அப்புறம் அவருக்கு பணம், அந்த பணக்கட்டுகள், அந்த கட்டாக கட்டி அந்த உள்ள பார்சலில் வச்சு பேக் பண்ணி அனுப்புகிற மாதிரி அவர் ஒரு பார்சல் ரெடி பண்ணி, இந்த பார்சல் உங்களுக்கு இந்தியாவுக்கு ஒரு வாரத்தில் வந்துடும், நீங்கள் வாங்கிடுங்க, வாங்கிட்டு நீங்கள் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாரு. உடனே இவர் உஷாராகிறார். நம்மளால் கொஞ்சம் நம்மளுக்கு கேடி தான், என்ன இருந்தாலும் நம்மளால் கொஞ்சம் பார்ப்பார் அதெல்லாம். அதனால் அவருடைய பிரெயினை கொஞ்சம் யூஸ் பண்ணி டக்குன்னு என்ன பண்ணுறாரு, எனக்கு இந்த பார்சல்லாம் வேண்டாம், உங்களுடைய அன்பே போதும், ஏன் நீங்கள் எங்களுக்கு தேவை உள்ள பணம் எங்களுக்கு இருக்குது, ஸோ இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கிங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவரை ரிஜெக்ட் பண்ணுறாரு, அதாவது இக்னோர் பண்ணுறாரு. அவர் டென்ஷன் ஆகிடுறாரு, என்ன இக்னோர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு. இதில் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி, என்ன நான் கால் பண்ணால் நீங்கள் எடுக்க மாட்டீங்க, என்ன மெசேஜ் பண்ண ரிப்ளை பண்ண மாட்டீங்க, என்ன அப்படின்றாரு. பட் இப்போ பேசுனது இட்டாலிக்கார் கிடையாது, அந்த காலில் ஒரு வடக்கன். பாருங்களா, வடக்கனுங்க மூளை எப்படிலாம் வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு. அவர் பேசியிருக்கிறப்போ பின்பக்கம் அவங்களுடைய ஒரு லேடி கத்துறாங்க, கோன்றே ஃபோன்மே அப்படின்றாங்க. உடனே இவர் மா அப்படின்றாரு, கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் இட்டாலிக்கார் கிடையாது, அவர் ஒரு வடக்கன். வடக்கனுங்க மூளையை நல்லதுக்கு யூஸ் பண்ணால் இந்நேரத்துக்கு இந்தியா வேறு லெவலில் எங்கேயாவது போய் சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். அவனுங்க எங்கே இந்த மாதிரி திருட்டுதனுக்கு தான் அவனுக்கு மூளை யூஸ் பண்ணுறாங்க. சரி, அதை விடுங்க, பார்த்துக்கலாம். இப்போ அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. வாட்ஸ்அப்பில் வராரு, மெசேஜ் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. கடைசியில் நம்மளால் உஷாராக என்ன பண்ணுறாரு, டோட்டலாக பிளாக் பண்ணி அவருடைய அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணி பிளாக் பண்ணிடுறாரு. வாட்ஸ்அப்லேயும் பிளாக் பண்ணுறாரு. ஸோ சேஃப் ஜோனில் நம்மளால் வந்துட்டார்.
ஓகேங்களா? மக்களே, இந்த மாதிரி முகநூலில் ஆசை வார்த்தை காட்டி உங்களுக்கு நான் இவ்வளோ பணம் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அந்த பணத்துக்காக உங்கள் அட்ரஸை வாங்கி ஃபோன் நம்பர் வாங்கி உங்கள் கிட்ட நான் பார்சல் அனுப்புகிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு பார்சல் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கால் வரும். அந்த காலை நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து மும்பை சைபர் கிரைம்லேருந்து பேசுகிறோம். உங்களுக்கு வந்து இட்டாலியிலேருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. அந்த பார்சலுக்குள்ளே போதை மருந்து இருக்குது. நீங்கள் போதை மருந்து கடத்தல் பிரிவுலேருந்து நாங்கள் பேசுகிறோம். உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு கால் வரும். நீங்களும் கை காலெலாம் முதல்ல எடுத்து பயந்துருவீங்க. உடனே என்ன பண்ணுவோம், அந்த ஆள் அங்கே வந்து பேசுவோம். மறுபடியும் நாங்கள் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறோம். சென்னைக்கு வந்து, அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்து அரெஸ்ட் பண்ண போகிறோம். நாங்கள் வந்து வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு அமௌண்ட் எங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து நாங்கள் ஃபைனாக கட்டி உங்களை நாங்கள் ரிலீஸ் பண்ணி விட்டுடுறோம்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் நடக்குது சாமி. அதாவது கொஞ்சம் தெளிவு இல்லைன்னா மர்கையாக தான். ஸோ அதனால் முகநூல் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் ஏரியா தான். ஓகேங்களா? ஃபேஸ்புக்னு பேர் சொன்னால் நம்மளால் வந்து நம்மளை தடை பண்ணுருவார். அதனால் தமிழில் சொல்லிக்கலாம் முகநூல். முகநூல்னா தெரியும் உங்களுக்குல்ல. எனிவே ரொம்ப உஷாராக இருங்க. இப்போ வந்து இத்தாலிக்காரனோட வடக்கக்காரன்லாம் கூட கிடையாது, தமிழ்நாட்டிலேயே நடக்குது. இப்போ தமிழ்நாட்டிலே எப்படின்னா இவங்கெல்லாம் வந்து ஏழை திருடர்கள். இவங்க எப்படின்னா ஒரு மெசேஜ் பண்ணுறது, ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நான் உங்கள் வீடியோலாம் பார்ப்போம், சூப்பராக இருக்குது ப்ரோ. ப்ரோ எங்கள் அக்கா உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கோம், ஒரு 500 ரூபாய் தான் அனுப்புங்களேன். அதெல்லாம் எப்போன்னா 9 மணிக்கு மேலே நைட்டில் கட்டிங் போட. ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ அது வந்து நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு சொல்லணும்ல, அந்த முகநூலில் அந்த இத்தாலிக்காரன் கூட கனெக்ட் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த செலிபிரிட்டி, அதான் பிரபலமானவர். அவர் வேற யாரும் இல்லை, இட்ஸ் மீ, நான் தான். ஸோ நீங்கள் என்ன இப்போ கேட்கலாம், ஏதா நீயுமாயான்ட்டு. இல்லை பிரதர், மனிதனாக பிறந்தால் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். பட் நான் அந்த ஆசைலாம் படலை. நான் வந்து பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சிடுச்சு யாருங்க இந்த காலத்தில் 95 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்துருவாங்களே. ஸோ வந்து நான் வந்து நம்பலை, நான் வந்து உஷாராயிட்டேன். ஸோ நீங்களும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க. இந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட வந்து பணம் கொடுக்குறேன்ற ஆசை காமிச்சாங்கன்னா தயவு செஞ்சு உடனே அவங்கள பிளாக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? பிளாக் பண்ணிவிடுங்க, பிளாக் பண்ணி டெலிட் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ரவிராஜ் டாக்ஸ் சேனல். நன்றே பேசு, அது இன்றே பேசு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜோட, இந்த சமூக சிந்தனை பார்வையோட, உங்களுக்கு ஒரு சோஷியல் அவேர்னஸோட ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, மீண்டும் வணக்கம்.